ஒன் இந்தியா அவுட் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். துலீப் டிராஃபியோட ரவுண்ட் 3 டே 2ஓட ரிவ்யூ தான் மக்களே, வேறு ஒன்றும் கிடையாது. வழக்கமாக ரவுண்ட் 1க்கு ரவுண்ட் 2 என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் வேறு வந்து இன்றைக்கி இந்தியா பவுலர்கள் வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான வாக்ஸ்பாப் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துருங்க. அதையும் முக்கியமாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, துலீப் டிராஃபியோட ரவுண்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று டே 1ல் இங்கிட்டு சஞ்சு சேட்டன் ஒன் மேன் ஆர்மியானு ஒரு 89 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, இந்தியா டி டீமுக்காக வந்து சஞ்சு சேட்டா இருந்தாருன்னா, அங்கிட்டு இந்தியா சி டீமுக்கு பதில் ஏ டீம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே அடிக்காத பட்சத்தில் இருந்தப்போ வந்து சஷாந்த் ராவத் மட்டுமே நின்று ஒரு 100 ரன்கள் கடந்திருந்தார். பட் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு டேல வந்து சி டீமோட வைஷாக் விஜயகுமார் வழக்கம் போல ஸ்டம்பை கழட்டி விட்டாப்ல. ஸோ 124 ரன்னுக்கு அவர் போயிட்டாப்ல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அடிக்கிறது யாருமே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் வந்து 54 ரன் அடிச்சிருக்காரு. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆவேஷ் கான் வழக்கம் போல் வந்து அவர் எவ்வளோ பேர் லக்கி சாம் அப்படின்றத வந்து இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரோட டீமுக்காக 51 ரன்கள் வேறு 54 ரன்கள் வேறு குவிச்சிருக்காப்ல. ஸோ இந்தியா சி டீமை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட மெயினான ட்ராக், அதாவது ரெகுலர் ட்ராக் வந்து இது இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா ரெகுலர் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாய் சுதர்ஷன் ஒரு ருத்ராஜ் வந்து வழக்கம் போல் ஓப்பனிங் இன்னிங்ஸ் ஆடி அதுக்கடுத்து ஒரு குட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆவாங்க. இல்லை வந்து போனால் மொத்தமாகவே போயிடுவாங்க. பட் ஆனால் இது 2 கட்டமாக இல்லாமல் நடுவில் போயிருக்காங்க. 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி 13 சொல்லி அவுட் ஆகிருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பாபா இந்திரஜித் இஷான் கிஷன் வந்து நின்று ஆடி இருக்கணும். இஷான் கிஷன் ஆக்சுவலி நின்று ஆடி இருக்கணும், பட் கொஞ்சம் அவசரப்பட்டார். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பாபா இந்திரஜித் ஒரு இன்ஜுரிக்காக வந்து வெளியே போயிருக்கிறாரு. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஹோப் அவர் கண்டிப்பாக உள்ளே வருவார்னு தான் நினைக்கிறேன். நல்ல பிளேயரு, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸில் அவர் ரெக்கார்டு தனியாக இருக்குது, அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் ஆனால் வந்து ஒட்டுமொத்தமாக சொன்னாலும் வேறு ஏதாவது ஆயிரும். சரி ஓகே, அது வேறு விஷயமா இருந்தாலும் பாபா இந்திரஜித் ரிட்டர்ன் வந்தார் அப்படின்னா சூப்பர் ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அங்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஷாம்ஸ் முலானி அப்படின்ற ஒரு பிளேயர் 2 பேர் நின்று அடிச்சுட்டு இருந்தாலும் அதுக்கடுத்து வந்து இங்கிட்டு எப்படி சொல்கிறது, நம்ம பாபா இந்திரஜித்துக்கு அடுத்து வந்து பெருசாக நிறைய பிளேயர்கள் வந்து அடிக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஷைன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து அபிஷேக் பூரேல் அவரோட முக்கியமான 84 ரன்கள் தான் வந்து இந்த இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்குது. அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே லோவர் ஆர்டரில் வந்து புல்கட் நராங் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா 36 ரன்கள் இருக்காரு. ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் இந்த டோர்னமெண்ட்டில். சோஃபார் நல்லா ஆடிட்டு இருக்காரு மானவ சுதார். பட் இந்த இடத்துல வந்து 2 ரன்களுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டார். என்னன்னே உன்னை பற்றி பெருமையாக தானே பேசுகிறேன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, அங்கிட்டு ஒரு சைடு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அவங்களோட பவுலிங் படையில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பஞ்ச் ஆஃப் பவுலிங் பேக்கேஜ் இருக்குது, அவங்க ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஆவரேஜாக டீசெண்டாக போட்டுருக்காரு. பட் ஆனால் பிரசித் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அவரோட எப்படி சொல்கிறது, அவரோட எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து நல்ல விதமாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த சி டீமுக்கு வந்து அதை நல்லா பக்கவாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிட்ட ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா சஞ்சு சேட்டன் வந்து இன்னைக்கு டேல ஆரம்பிச்சு 100 ரன் அடிச்சிட்டாப்ல. ஓகே, ஹாப்பி ஃபார் தட் மேன். பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆவேஷ் கான் வந்து 54 ரன்கள் அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்து 50 அடிச்சிட்டாப்ல அப்படின்றது ஓகே சூப்பரான ஒரு இதுதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டி டீமுக்காக இவ்வளோ தான் அடிச்சிருக்கிறாங்க, வேறு யாருமே அடிக்கல. ஆனால் என்னன்னா ஒவ்வொரு தடவையும் யாராவது ஒருத்தர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பி டீமும் சரி இல்லை டி டீமும் சரி. சி டீமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் சாய் சுதர்ஷன் சொல்லிட்டு ஒரு டீசெண்டாக ஒரு அங்கங்கே ஒரு நாக் ஆட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கே இஷான் கிஷன் ஒன் மேன் ஆர்மியாக ஒரு நாக் ஆடினார். பாபா இந்திரஜித் சேவியர் நாக் ஆடினார். மானவ் சுதார் மறுபடியும் அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சி டீமுக்கு இப்படி ஆடிட்டு இருக்காங்கன்னா இந்தியா ஏ டீமுக்கு வந்து ஒரு தடவை மயங்க அகர்வால் ஆடினார். அப்படின்றப்ப அப்படியே அடுத்து கீழே வந்தப்போ வந்து 2-3 பிளேயர்கள் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. தனுஷ் கோட்டையன், ஷாம்ஸ் முலானி அவங்க 2 நல்லா ஆடினாங்க கண்டினியூவா. ஆனால் இந்த ஒரு டீமுக்கு மட்டும் யார் ஆட மாட்டீங்க. ஒரு மேட்ச் தான் முஷீர் கான் ஆடினாப்ல. பட் அதுக்கடுத்து வந்து அதுவும் ஒரு இன்னிங்ஸ் தான், ஒரு மேட்ச்சில் ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடினார். அதுக்கப்புறம் வந்து எங்கே போனாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சர்ஃப்ராஸ் கான் ஓடி போயிட்டார் இந்தியா டீமுக்கு. இப்போ பிளேயிங் லெவலில் அவருக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் வந்து எப்படி சொல்கிற பெஞ்சில் இருக்காப்ல இப்போதைக்கு துருஜுரில் அதே தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பி டீம் அபிமன்யு ஈஸ்வரனோட பி டீம் வந்து அபிமன்யு ஈஸ்வரனை தவிர மற்ற யாருமே அடிக்க மாட்டாங்க. போன மேட்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா என் ஜெகதீசன் அடித்தார், அபிமன்யு ஈஸ்வரனுமே வந்து ஒரு 100 அடித்தார். ஆனால் அபிமன்யு ஈஸ்வரன் அவர் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இது என் டீமு, நான் கேப்டன், என் டீமு நான் தான் வழி நடத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக சீரியஸ்லி மெச்சூரிட்டி நாங்கள் ஆடி இருக்காப்புல. 116 ரன்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்டில் சோஃபார் அவரோட 2வது செஞ்சுரி. ரொம்ப அற்புதமாக ஆடிட்டு இருக்காப்புல மனுஷன். இதுக்கப்புறம் வந்து இந்தியா கதவை தட்டுறது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தட்டிட்டு இருக்காப்புல. ஏன்னா ஆல்ரெடி வயசு வந்து 30 மேலே ஆயிடுச்சு. மேபி ஒரு சான்ஸ் கிடச்சா ஃபைன், ரொம்ப நல்லது. பட் ஆனால் டொமஸ்டிக்கில் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணி ஆல்ரெடி வந்து கதவை தட்டின ஒருத்தர் வந்து சர்ஃப்ராஸ் கானா இருக்காப்புல. அதுக்கடுத்து இவர் வருவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப நாளாக ஒருத்தர் கதவை தட்டிட்டு இருக்காரு. யார், நம்ம பாபா இந்திரஜித் தான். அவரே பெருசாக கண்டுக்கல. இவர் எப்படி பண்ண போகிறாங்கன்றது தெரில அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா முஷீர் கான் ஆடலை அப்படி இப்படின்றப்போ வந்து கீழே இப்போ தான் வந்து வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ஆடிட்டு இருக்காப்புல. மற்றபடி நவதீப் சைனி வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காப்புல.
சோஃபார் ஒரு நல்ல விஷயமா தெரியுது. ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த துலீப் டிராபியை வச்சு அடுத்த ஒரு சான்ஸ் மேபி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், அடுத்து ஒரு சின்ன ஒரு டோரை தட்டுறதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் வந்து ஆல்ரெடி அங்கே ஷைன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு டேலையுமே வந்து ஆகாஷ் தீப் செம்மையாக போட்டிருக்காப்ல மனுஷன். 3 விக்கெட் எடுத்துக்கள் முக்கியமாக எடுத்திருக்காப்ல. அது ஒரு ஹேட்ரிக் வேறு வந்திருக்க வேண்டியது, ஆனால் அது ஹேட்ரிக் வேலை ஐ திங்க் 2 நினைக்கிறேன். ஸோ அந்த அப்படி இருக்கிற வந்து ஆகாஷ் தீப் இங்கிட்டு இப்போ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்றப்போ அடுத்து எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து டெஸ்ட் தொடருக்கு கண்டிப்பாக எடுக்கப்பட்டு நல்லா ஷைன் பண்ணால் பிஜிடியோட முக்கியமான ஆளாக வந்து நம்ம ஆகாஷ் தீப் இருப்பாப்ல. பட் அது அங்கிட்டு இருந்தாலுமே வந்து இங்கே நவதீப் சைனி இந்த சீசனில் துலீப் டிராபியோட இந்த சீசன் வந்து சோஃபார் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்ல. முகேஷ் குமார் கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்த்தாங்க நிறைய பேர். பட் ஆனால் அவரோட ஆவரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஸ்டாண்டர்டாக ஒரே இதில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் முதல் ரவுண்ட் நல்லா பண்ணாப்ல, 2வது ரவுண்ட் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிது, 3வது ரவுண்ட் அப்படியே கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 89 பந்துகள் வந்து பிடிச்சிருக்காப்ல. மற்றபடி நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ வரைக்குமே கிடையாது. ஏன்னா பேட்டிங்கில் வந்து பெருசாக அவர் எதுவுமே பண்ணலை அப்படின்றப்ப வந்து மற்றபடி பவுலிங்கில் வந்து ஒரு ஆவரேஜாக டீசெண்டான ஒரு பவுலிங் போட்டிருக்காப்ல. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நவதீப் சைனி கிட்ட இருக்காரு. அதுபோல் ஆவேஷ் கான் பேட்டிங்கில் கொஞ்சம் 50 அடிச்சிருக்காப்ல. மற்றபடி பவுலிங்லேயும் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓகேஷாக இருக்குது எல்லாருமே பொறுத்த வரைக்கும். பட் மானவ் சுதார் தனியாக இருக்காப்ல. இந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து சொதப்பிட்டாரு. அடுத்த இன்னிங்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஷைன் எதிர்பார்க்கலாம். ஷாம்ஸ் முலானி நோட் பண்ணணும் கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு துலீப் டிராபி முடிஞ்சோடனே அதுவும் தனியாக வீடியோ போட்டுருவேன் எப்படியும். ஏன்னா அடுத்து வந்து அந்த பெஸ்ட் பிளேயிங் 11 அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே தனியாக கண்டிப்பாக போட வேண்டியதாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் சொல்கிற மாதிரிக்கே பெர்ஃபார்ம் பண்ணவில்லை அப்படின்றதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இவ்வளோதாங்க இன்றைக்கி டேவோட ரிவ்யூ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சி டீம் வந்து வழக்கமாக பண்ணாத விஷயம் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக சரிஞ்சிருக்கிறாங்க. கீழே வந்து அபிஷேக் புரல் அடிச்சிருக்காப்புல, பாபா இந்திரஜித் இன்ஜுரி ஆகி போயிருக்காப்புல, அது கீழே கௌரவ் யாதவ் மட்டும்தான் இருக்காப்புல. ஸோ வெளியே எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பாபா இந்திரஜித் உள்ளே வந்து ஒரு டிசனான ஒரு நாக்காடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லீட் எடுத்து கொடுத்தாங்கன்னா சி டீமோட பாயிண்ட்ஸ் உயரும், இல்லாட்டி சி டீமோட பாயிண்ட்ஸ் கம்மியாகி இந்தியாவோட ஏ டீமோட செகண்ட் பிளேஸ்க்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து 2 பேரை வந்து மென்ஷன் பண்ணணும். ஆக்சுவலாக 3 பேரும் கூட தான் வந்து ஷாம்ஸ் முலானி, தனுஷ் கோட்டியான், அது போது பார்த்தீங்கன்னா அக்யூப் கான் இந்த இன்னிங்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காப்புல, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி வைசாக் விஜயகுமாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பெல் போட்டிருக்காப்புல மனுஷன், 4-5 விக்கெட்டுகள் எடுத்திருக்காப்புல. ஸோ அப்படி இருக்க போகும்போது வைசாக் விஜயகுமார் ஆல்ரெடி முன்னாடி வந்து ஜெய்ஷா சொல்லியிருக்காப்புல எப்படின்னா வந்து ஒரு உம்ரன் மாலிக், ஒரு வைசாக் விஜயகுமார் அப்படின்றவங்களாம் வந்து ஒரு ப்ராமிசிங் யங்ஸ்டரா வந்து எங்கள் கண்ணே தெரியாது. ஸோ ஒரு பேஸ் பவுலிங் அட்டாக் அப்படின்ற ஆகாஷ் டீப்பையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். பட் ஆகாஷ் டீப் வந்து இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் போயிருக்காரு. ஸோ நோ ப்ராப்ளம், நோ இஷ் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வைசாக் விஜயகுமாரும் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அடுத்து அப்கமிங்கில் வரக்கூடிய பவுலர்கள் பட்டியலில் வந்து இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி தான் ரொம்ப தீவிரமாக நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் வந்து வைசாக் விஜயகுமார் வந்து மேபி லீடிங்கில் வரலாம். உம்ரான் மாலிக் வந்து நம்ம ரொம்ப நாளாச்சு மனுஷன் எங்கே போனார் அப்படின்றது தெரில. அடுத்த வந்து பிரெட்லி, அடுத்த ஒரு எப்படி சொல்கிறது ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஒரு கிளென் மெக்ராத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக சொல்லி தான் வக்கர் யூனிஸ்லாம் வந்து பேஸ் பவுலிங்கில் மிஞ்சிட்டாப்ல அப்படின்னு. அவரோட எக்ஸ்ட்ரா பேஸ் நல்லா இருக்குது, ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் தான் வந்து அவருக்கு பிணையாகவும் வந்திருக்குது. லைனில் இருந்து மட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி இது பண்ணார் அப்படின்னா ஓகே ஃபைன், பர்ஃபெக்டாக இதாக இருக்கும். பட் ஆனால் எப்படி சொல்கிறதுங்க, இருந்தாலும் மற்றவங்கள கம்பேர் உம்ரான் மாலிக்கை இது பண்ணும்போது நல்ல ரா பேஸ் போடக்கூடிய பவுலர் தான் இந்தியா டீமுக்கு. பட் இருந்தாலுமே வந்து வைசாக் விஜயகுமார் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அடுத்த ஒரு அப்கமிங்கில் வந்துகிட்டு இருக்கிற நிறைய ஃபாஸ்ட் பவுலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்சுல் காம்போஜுமே வந்து நல்லா இந்த சீசன் த்ரூ அவுட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு அன்சுல் காம்போஜ் வாய்ப்பு கிடைக்குமா தெரியல. பட் ஆனால் வைசாக் விஜயகுமாருக்கு ஏதோ ஒரு பைலேட்டரல் சீரிஸில் வந்து அடுத்த அப்கமிங்கில் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷத்துக்குள்ளே ஏதாவது கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. இல்லை நடுவில் வந்து ஏதாவது T20 சீரிஸ் மட்டும் ஆட சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைக்கும் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட ப்ரெடிக்ஷனும் அப்படி தான் இருக்கேன். ஏன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அந்த ஒரு காரணத்தினால ஷாம்ஸ் முலானியும் தனுஷ் கோட்டியானும் வந்து ஷாம்ஸ் முலானியை கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வந்து பேக் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆக்ஷனில் விட்டு எடுத்தாலும் ஷாம்ஸ் முலானியை யார் ஆக்ஷனில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுபோல் தனுஷ் கோட்டியானுமே வந்து நல்ல பிளேயர் தான், ஆல்ரெடி ஆக்ஷனில் வச்சிருந்தாங்க ஒரு டீம். ஸோ அப்படி இருக்க போகும்போது மறுபடியும் அவங்க ஆக்ஷனில் விடப்பட்டு ஒரு நல்ல தொகைக்கு எடுத்தாங்க அப்படின்னா சீரியஸ்லி அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து நல்லா இருக்கணும்னால நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ துலீப் டிராபியோட இந்த ரவுண்டு 3யோட எப்படி டேபிள் ஃப்ளக்சுவேட் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து பொறுத்து தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு. சரி பார்க்கலாம், பொறுத்து அடுத்தடுத்து இன்னும் 2 நாட்கள் இருக்குது எப்படின்றத பார்ப்போம். வேற ஒரு வீடியோ நான் அருண் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் வணக்கம்.